பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல எதை வேணாலும் தாங்கிடலாம். பட் ரம்யாவோட ட்ராமா மட்டும் தாங்கவே முடியல. சீசன் 1ல ஜூலியை பார்த்துருப்போம். ஸோ காயத்ரி ரகுமான் பின்னாடி இன்ஃப்ளூயன்சர் பர்சன் தெரிஞ்ச அக்கான்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் பர்சனாக தெரியுறாங்களோ அவங்க எல்லா பேர்த்துமே அக்கா அண்ணன் மாமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உறவு கொண்டாடிட்டு இருக்காங்க. சபரியை நேற்று அண்ணன் தூங்க வைங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் சபரியும் பார்த்தீங்கன்னா தலையில கை வச்சு தூங்கும் தாளாட்டு பாடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கனி அண்ட் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருமே குட் நைட்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சதை பார்த்து கடுப்பான ரம்யா வேணுக்குனேமே எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் எஃப்ஜேட்ட நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு மாமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு போய் படுத்து தூங்குறாங்க. அண்ணன் தூங்க வைங்கன்னு சொல்லிட்டு சபரியை தாளாட்டு பாடி தூங்குற மாதிரி நடிச்சு அண்ட் எஃப்ஜேவை பார்த்ததுக்கப்புறம் எஃப்ஜேவிட்ட எப்படியாவது நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை மாமான்னு கூப்பிட்டு கணத்தை கிள்ளிட்டு போய் படுத்து தூங்குறாங்க. விஜய் டிவியில் சபரிக்கு பெரிய இடம் இருக்கு, அவர் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நினைச்சு பழகிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கனியோட ஃபேமிலி வந்து மூவி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆட்கள் நினைச்சு கனி கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அண்ட் அடுத்து வர ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரஜனா இருக்கட்டும், அமிதா இருக்கட்டும், இவங்களாம் விஜய் டிவி சீனியர்ஸ். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள அண்ணின்னு சொல்லிட்டு காக்கா பிடிச்சாலும் பிடிக்கலாம்.